12th முடிச்சாச்சா? உங்கள் கெரியருக்கு சரியான டெஸ்டினேஷன் இந்தியன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோட்டா. ஏவியேஷன், ஷிப்பிங், ஏஐ அண்ட் எம்எல் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓபன். துரைக்கருணா அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு துரைக்கருணா, இந்த சமரசத்தை திரு எஸ்பி வேலுமணியாலேயோ தங்கமணியாலேயோ மற்றவர்களாலேயோ ஏற்றுக்க முடியுமா? எம்எல்ஏக்கெல்லாம் தொடருங்க, அஃப்கோர்ஸ் இதில் நான் குறிப்பிட்ட பெயர்களில் சில எம்எல்ஏக்கள் இல்லைங்கிறத பார்க்குறோம். எம்எல்ஏக்கெல்லாம் தொடருங்க, ஆனால் பொறுப்பு எதுவும் வழங்கப்படாது, நீங்கள் ஏற்கனவே வகித்த பொறுப்புக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற சமரசத்தை இவங்களால ஏற்றுக்க முடியுமா, இல்லை வேற வழி இல்லையா? தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக பொது வழிகளில் யூடியூப்ல தங்களுடைய தந்தி டிவி உட்பட எல்லா மெயின் சேனல்கள்லையும் பேசிட்டு வர்றது ஒண்ணுதான். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாதத்தால், அவருடைய எதேச்சாதிகார போக்கால், அவருடைய சர்வாதிகாரத்தனத்தால் கட்சி தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. யாரையும் மதிக்காத தன்மை, யாரையும் அரவணைக்காத தன்மை அவரிடம் மேலோங்கி இருக்கிறது. ஒரு தலைமை பண்பற்றவராக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் முகமாக இப்போது தமிழ்நாடு பூராம் சென்றார் என்று என்னுடைய அருமை நண்பர் சோமு தெரிவித்தார். அவருக்கான ஆதரவு வாக்கு வங்கிகள் சுத்தமாக காலியாகிவிட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலைக்கான அந்த நிரந்தர வாக்கு ஒரு 25-30% தமிழக அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் இருக்கிறது. அந்த வாக்கு தான் இப்போ அதிமுகவுக்கு, எடப்பாடி தலைமைக்கும் கிடைத்திருக்கிறது. இவருக்கான ஆதரவு வாக்கு என்பது நாளுக்கு நாள் 2021, 2024, இப்ப 2026 குறைந்து விட்டது. அதிமுகவில் பயணிக்கிற 50-60 வயது கடந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் அனைவருமே நொந்து போய் மனம் புழுங்கி, செம்மலை, மரியாதைக்குரிய தனபால் போன்றவர்கள்லாம் ஒதுங்கிட்டாங்க. இது போல மாநில மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பாளர்களாக இருந்த பல ஆயிரக்கணக்கான புரட்சி தலைவருடைய காலத்து அரசியல்வாதிகள் எல்லாமே ஒதுங்கி விட்டார்கள். இவருடைய தன்மை என்பது தன்னோடு மிக இணக்கமாக, நெருக்கமாக, நகமும் சதையுமாக இருந்த தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரையே எடப்பாக்கக்கூடிய, அவர்களை வெளியேற்றி ரசிக்கக்கூடிய இந்த தன்மை ஒரு அரசியல் தலைமைக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. எப்படி கட்சி வளரும்? இந்த தோல்விக்கு பிறகுமே ஒரு தார்மீக பொறுப்பேற்று விலகி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்கிற எண்ணமோ உணர்வோ இல்லை. 1976 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுக மாற்றுகிற பொழுது அதை ஏற்க மாட்டோம் என்று கோவிச்செழியன், ஜி. விஸ்வநாதன், சீனிவாசன், பிள்ளப்பன், இந்திரகுமாரி போன்றவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். பேசுங்கள் என்று அவர்களை பேச விட்டார் பொதுக்குழுவில். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பேசினார்கள். இவர் இந்திரா காந்திக்கு பயந்து இதை மாநில கட்சியை தேசிய கட்சியாக மாற்றுகிறார், இதை நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பொதுக்குழுவில் பேசினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக எஸ்.சி. சோமசுந்தரன், நாஞ்சில் மனோகரன், காளிமுத்து போன்றவர்கள் பேசினார்கள். இறுதியில் வாக்களிப்பு நடத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அந்த முடிவுதான் எங்களின் முடிவு, பொதுக்குழுவின் முடிவு, அதை எதிர்ப்போர் வெளியேறலாம் என்கிற மாதிரியான நிலை வந்தது. அதனால ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற கட்சி இந்த கட்சி. 1000 ஆண்டுகளை கடந்து அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம் 54 ஆண்டுகள்ல இத்தகைய தோல்வி, சரிவு, அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றது எடப்பாடி பழனிசாமி தான் என்பதுதான் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. ரைட் சார், பட் இன்னைக்கு இவங்களுக்கு என்ன வேற வாய்ப்பு இருக்கிறது? இந்த ஒரு சமரசத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. ஏன்னா டிவிகே உடனான உறவை பார்க்கிறோம், இந்த அணிலேருந்தே எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இணையறாங்க. சோ அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதினால் அவர் கொஞ்சம் இறங்கி வரணும். நான் என்ன சொல்றேன், எண்ணிக்கை இறங்கிட்டே இருக்கு. எண்ணிக்கை அதிகமா இருந்து இவங்களுக்கு மொமெண்டம் இருந்தா பரவாயில்ல. போன வாரம் இந்த 25 இன்னைக்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்ல, 2 கோடி தொண்டர்களின் இயக்கம். யாருடைய குடும்பத்து தனி சொத்து அல்ல. அணி மாறுபவர்கள் தங்கள் ஆதாயத்திற்காக, சுயநலத்திற்காக மாறுவார்கள். ஆனால் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இரட்டை இலைக்கு வாக்களித்து இன்னும் வெற்றிக்காக காத்திருக்கிற 1 கோடி 1.5 கோடி தொண்டர்களுடைய மனநிலையை பார்க்கணும். மேலே இருக்கிறவன் போறான், அவனுடைய ஆதரவு பெருகி இருக்கு, இதை வச்சு அதிமுகவை எடை போட முடியாது. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் பிடிவாதம். இவருக்கு வலக்கரமாக இடக்கரமாக இருந்து இவருக்கு ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளையும் தகர்த்து இவரை முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் கொண்டு வர பாடுபட்ட தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளோரையுமே
இவர் உதாசீனப்படுத்துகிறார், மீண்டும் பொறுப்பு வழங்க மாட்டேன் என்கிற அந்த எதேச்சையாதிகார போக்கு இருக்குல்ல, அது கட்சியை அழித்துவிடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றும் முழுவதுமாக ஒழித்து விட்டுதான் நான் செல்லுவேன் என்கிற பிடிவாத போக்கில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் தலைமையில் அதிமுக இருக்கும். எப்படி இருக்கும்னா மதிமுக, தேமுதிக, தமாக மாதிரி இருக்கும். மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்குரிய தகுதியோ திறனோ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இன்னையும் அவரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அவரை விட்டா அதிமுக வேற ஆள் இல்லைன்னு பேசுறாங்க பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்துல பயிற்சி பெற்றவர்கள், தகுதியும் திறமையும் உடைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மாற்றம் ஏற்படாத வகையில் அதிமுகவினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். 12th முடிச்சாச்சா? உங்கள் கெரியருக்கு சரியான டெஸ்டினேஷன் இந்தியன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோட்டா. ஏவியேஷன், ஷிப்பிங், ஏஐஎன் எம்எல் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓபன்.